Hi, hello and welcome to DEYA'S Kitchen. கொஞ்ச நாளாவே நம்ம சேனல்ல நான் எந்த ரெசிபியும் அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸி ஸ்கெட்யூல் அப்படின்றதுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. பட் இனிமே வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்பினோ ஸ்டைல் ப்ரான் கறி இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ஆஃப் கறியாக இருக்கும் கண்டிப்பாக. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக நாம் செய்கிற ப்ரான் கறியை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜில் இன்றைக்கி 2 போஸ்ட் வந்திருக்கு. ஹோம்மேட் சாக்லேட் ஷிவானி மணப்பாறையிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தென் OREO Wafer ஸ்டிக்ஸ் யாழினி தேவக்கோட்டையிலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு பெரிய அப்ரிசியேஷன் அண்ட் அப்ளாசஸ் உங்கள் 2 பேருக்கும். இப்போ ஃபிலிப்பினோ ப்ரான் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 20 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கோடு மட்டும் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. உடச்சி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கீறிட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசாக. ஏன்னா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக தான் இதையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா மஷியாக கிடைக்கும். இது கொஞ்சம் நேரம் சாஃப்டாக வந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசிட்டு இந்த தலை இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த உள்ள அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த த்ரெட் மாதிரி இருக்க அந்த திங் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நாம் இதை வந்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி இந்த ப்ரான்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லாப்ஸ்டர் இல்லை கிங் ப்ரான்ஸ் இல்லை எந்த ப்ரான் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வீட்டில் என்ன ப்ரான்ஸ் வாங்குவீங்களோ அதே வாங்கி இந்த கிரேவி வந்து நமக்கு செய்யலாம். நம்ம ரொம்ப நல்லாவே வரும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரான்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில். நார்மலாக நம்ம வந்து ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போடுற ப்ரான்ஸ் வந்து லைட்டாக குக் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி கேப்சிகம் வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகம் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். தென் 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் சேர்த்து செய்கிறது தான் இந்த ஃபிலிப்பினோ ப்ரான் கறியோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். ப்ரான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி விடும். அந்த டைமில் வந்து நம்ம கோகனட் மில்க் வந்து தின் மில்க்கை வந்து சேர்த்துக்கலாம். செகண்ட் டைம் எடுப்போம் இல்லையா, அந்த திண்டு மில்க் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த கேப்சிகம் சேர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கலர் வந்து ஒரு க்ரீனிஷ் ப்ரௌன் கலரில் நமக்கு கறி வந்து கிடைக்கும். இப்போ 3 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. அகெயின் வந்து நம்ம அந்த திக் மில்க் இருக்கும்ல அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஹைலையும் வேண்டாம், ரொம்ப லோலையும் வேண்டாம். இப்போது திக் மில்க் சேர்த்துட்டு நமக்கு கறி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடச்சிருக்கு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டியே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை அந்த கறியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நமக்கு குக் ஆகணும். அதுக்கு 2 நிமிஷம் போதுமான அளவு. இப்போ நமக்கு சூப்பரான ஃபிலிப்பினோ ஸ்டைல் ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான் கறி வந்து உண்மையாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக இருக்கும். வீட்லேயே வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஸ்டீம்டு ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பப்ளிஷ் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டா ஐடி, FB பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.
வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெஷியஸான கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் கொடுத்துருங்க. தென் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய்.